என்னது ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் உறைஞ்சிருக்கா? அதையும் பயன்படுத்துறீங்களா? அப்போ மொத்தமும் போச்சு. முன்னொரு காலத்தில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் என்பது மருத்துவ பணிகளுக்காக மட்டுமே உபயோகித்துக் கொண்டிருந்தனர். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளில் உபயோகத் தொடங்கினர். தற்பொழுது ஃப்ரிட்ஜ் என்பது அத்தியாவசிய பொருளாகவே மாறிவிட்டது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது ஃப்ரிட்ஜ் என்பது கட்டாயம், சீர்வரிசையில் வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரிட்ஜ் எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தினால் ஐஸ் கட்டி உறையாது, மேலும் ஐஸ் கட்டி உறைவதால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். குறிப்பாக ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசர் குளிர்விக்க எவ்வளவு நேரம் ஆகிறது என்ற கேள்விக்கு பலரால் பதில் சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் சமீப காலமாக வரும் அட்வான்ஸ்ட் மாடல் குளிர்சாதன பெட்டிகளில் ஆட்டோ ரெஃப்ரெஸ்ட் ஆப்ஷன் இருப்பதால் பிரச்சனை இல்லை. ஆனால் பழைய மாடல் குளிர்சாதன பெட்டிகளில் இது இல்லை. இதனால் ஃப்ரீசரில் பனிக்கட்டிகள் கட்ட ஆரம்பிக்கிறது. உண்மையில் ஃப்ரீசரில் ஏன் பனிப்பாறைகள் உருவாகின்றன, அதை நீக்குவதற்கான வழி என்ன போன்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம். பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் ஒற்றை கதவு கொண்ட ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். இந்த மாடலில் ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றனர். அதாவது ஃப்ரீசரில் எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் ஃப்ரீசரில் மலை போல் பனிக்கட்டியாக இருக்கும். இதற்கு காரணம் ஃப்ரிட்ஜ் கதவு பழுதடையும் பொழுது, அதாவது ரப்பர் கெட்டு போய் வெளிக்காட்டி உள்ளே வரும்போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஃப்ரீசரில் பனி கட்டிய பிறகு ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் திறன் குறைகிறது மற்றும் அதிக நேரம் இருக்கிறது. இதன் காரணமாக மின்சாரம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் உணவுப் பொருட்களை சரியாக குளிர்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதேபோல் தண்ணீரை சுத்தம் செய்யும் நீர் வடிகட்டி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பனிப்பாறை உருவாகும். இது உங்கள் குளிர்சாதன பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் உறைய வைக்கும். எனவே தண்ணீர் வடிகட்டியை மாற்றுவதுதான் தீர்வு. மேலும் ஃப்ரிட்ஜில் ஒரு குழாய் உள்ளது. அது கீழே இருந்து தண்ணீரை வெளியேற்றும். இந்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைய தொடங்கும். எனவே குழாயை அடிக்கடி சுத்தம் செய்து அழுக்குகளை கழுவ சோப்பை பயன்படுத்தவும். குழாயில் ஏதாவது சிக்கினால் அதை உடனே வெளியே இழுக்க ஒரு சரத்தை பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜின் பின்புறம் குளிர்ச்சியாக இருக்க உதவும் சுருள்கள் உள்ளன. இந்த சுருள் அழுக்காகினாலோ அல்லது பனியால் மூடப்பட்டாலும் ஃப்ரிட்ஜ் சரியாக வேலை செய்யாது. மேலும் உங்கள் ஃப்ரிட்ஜ் அதிக பனி குவிந்து கொண்டே இருக்கும். ஃப்ரிட்ஜை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வீட்டில் எஞ்சி இருக்கும் உணவுகளை ஸ்டோரேஜ் பாக்ஸில் வைத்து ஃப்ரிட்ஜில் வையுங்கள். இந்த கசிவை தடுப்பதோடு ஃப்ரிட்ஜை சுத்தமாகவும் வைத்திருக்கும். முக்கியமாக ஸ்டோரேஜ் பாக்ஸை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து இடத்தை மிச்சப்படுத்துங்கள். உணவை ஃப்ரிட்ஜில் வைக்க பாத்திரங்களுக்கு பதிலாக ஒரே அளவிலான டப்பாக்களை பயன்படுத்தவும். இது குறைந்த இடத்தில் அதிக பொருட்களை வைப்பது எளிதாகும். நீங்கள் ஏற்கனவே வெட்டிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதற்கு ஜிப்லாக் பைகளை பயன்படுத்துங்கள். இதனால் இடமும் மிச்சமாகும். ஃப்ரிட்ஜில் இருந்து துர்நாற்றம் அடிக்காதபடி வாரம் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக பொருட்கள் வாங்கினால் ஃப்ரிட்ஜில் பொருட்களை வைக்க இடம் இருக்காது. எனவே ஃப்ரிட்ஜில் இருக்கும் இடத்தை மனதில் வைத்து பொருட்களை வாங்குவது நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.